நீங்க பணம் பார்க்கணும், சரி ஓகேங்க, அதை நியாயமா பண்ணுங்க. இல்ல நீங்க இல்ல ஒரு ஒரு படமே இல்ல. இப்ப ப்ளூ சட்டை மாறன் சாரே எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து இந்த படம் வந்தது, ஆன்டி இண்டியன் படம் வந்தது. இப்ப நீங்க அதை இப்ப நான் கலாய்க்கிறேன். ஆன்டி மண்டையன்னு ஒரு படம் இருக்குன்னு. இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா தாரத பக்கம் தலை ஓட்ட ஒரு தருதலை விடுதலைக்காக போராடிச்சா அப்படின்னு நான் கலாய்ச்சேன்னா அப்படி ஒரு படமே வரல. சோ இது வந்து கண்டென்ட் வைரல் ஆகும். புரியுதுங்களா? அது அதுல அது எனக்கு இப்ப காசு வரும், இது பண்ணும். அது அது வந்து ஓகே, அது வந்து ஃபன் எலிமெண்ட்ல சேர்ந்துருங்க. வருது விளையாட்டு வேற, வியாபாரம் வேற. அடுத்தவங்க இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து எவ்வளவு வட்டியில, கந்து வட்டியில படம் பிரைவேட் ஃபைனான்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. பேங்கிங் ஃபைனான்ஸ்க்கு 10%, 12%. இப்போ ஆன்லைன்ல லோன்ஸ்லாம் நான்லாம் அதுல பாதிக்கப்பட்டவன் தான். 30%, 40% போயிடுச்சு. கந்து வட்டி எல்லாம், கந்து வட்டி, பீட்டர் வட்டி எல்லாம் பல வட்டி போகும், டைம்ஸ்ல போகும். 5 வட்டி 10 வட்டின்னு போகும். டிலே ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆகும், இல்ல வாட் கால் கரோனா, அந்த மாதிரி சோ மெனி இஷ்யூஸ் ஹேப்பன். எர்த்குவேக் வரும், ஃப்ளட் வரும். இது இந்த படத்துக்கே கூட ஐ திங்க் வைசாக்ல ஏதோ ஒரு ஷெட்யூல் கேன்சல் ஆச்சு. அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? அப்போ அதெல்லாம் டிலே ஆகுது. இப்போ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ்? Where will the producer go and ask all this and how will he recover the money? இப்போ ஸ்டார் வேல்யூ இருந்தாலும் தப்பிச்சுது, ஸ்டார் வேல்யூ இல்லைன்னா அப்போ கதை நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்ப நீங்க மெனிப்புலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆச்சுன்னா அப்போ நான் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் உங்களுக்கு இஷ்டமா? அப்போ தப்பு இல்ல அது. ஏன் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, sometimes it might set a wrong example for youngsters. Our age is different, his seniority is different, his maybe his way of seeing film itself different. அவருக்கு tough expectations இருக்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே இப்படி பண்ண காசு வருது அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்கன்னா that needs to be monitored, that needs to be controlled, that needs to be regulated. இந்த படம் இல்ல, எல்லாமே நீங்க தக் லைஃப்லயும் அப்படிதான் பண்ண. தக் லைஃப்ல நானும் பார்த்தேன், எனக்கும் தக் லைஃப்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. பட் ஆனா நீங்க தக் லைஃப்னா அது எதுக்காக எடுத்திருக்காங்க, அது அந்த ஸ்கிரிப்ட் படி அது பண்ணி பார்த்தா எவ்ரி லாஜிக்கல் ஸ்டெப் இந்த மூவி வாஸ் ஜஸ்டிஃபைட். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. எதனால? 2-3 ஃபேக்டர் இருந்தது. ஒன்னு, அவங்க நாயகனோட சீக்வல் நினைச்சு போனா அது இல்ல. சுகர் பேபி சாங் அருமையா இருந்தது, ஃபுல் விஷுவல் வரும்னு பார்த்தோம், அதுவும் இல்ல. விண்வெளி நாயகா சாங் வந்து அந்த அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த யக்கூசா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல ஹிமாலயாஸ் கிட்ட நடக்கும்போது அதுக்கு விஷுவலா ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது இல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இல்லாத போது ஓகே ஒரு தடவை பார்க்கலாம். இட் வாஸ் டீசன்ட் ஃபிலிம். எவ்ரி திங் வாஸ். அவங்க எஸ்டிஆர் சார் கேரக்டர் சாகிறதும் சரி, இவங்க ட்ரிஷா மேம் கேரக்டர் சாகிறதும் சரி, இட் வாஸ் ஜஸ்டிஃபைட். அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கர்மா அவங்களுக்கு ஏன்னா தப்பான முறைக்கு போறாங்க, அதனால கர்மா பழி வாங்கிடுச்சு. இன்ஃபேக்ட் கமல் சார் வந்து நீங்க அன்பேசியம்க்கு அப்புறம் ஆன்மீகம் பேசின படம் தக் லைஃப் தான். நீங்க மவுண்ட் கைலாஷ காட்டிட்டு அதுக்கு முன்னாடி பண்ணி கடவுள் அவர் கொடுத்த அவரு யமனோ கடவுளோ அவருக்கு கொடுத்த அடுத்த லைஃப்னு அதை போர்ட்ரே பண்றதும் அந்த படத்துல தான். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க அணுகிறது வந்து நீங்க ஒரு 3 தடவை 4 தடவை, நான் தக் லைஃப் 4 தடவை பார்த்தேன், பீஸ்ட் 3 தடவை பார்த்தேன், லியோ 5 டைம்ஸ் பார்த்தேன். பட் ஏன் அதனால பாக்குறேன்னா, பிகாஸ் ஐ வாண்டட் டு லேர்ன் ஃபிலிம்ஸ். எனக்கு அதுல மல்டிபிள் எஜெண்டா இருக்கு. நான் படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்காக முதல்ல பார்ப்பேன், ஆடியன்ஸ் மாதிரி. அடுத்து அதுல ஒரு எஜுகேஷன் பார்ப்பேன். ஏன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், நான் இருந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்புறம் முயற்சி எடுத்தேன், அதுக்கு ஆக்ஷன் எடுத்தேன், இப்போ நான் ஆக்டர் ஆயிட்டேன். ஸோ தீஸ் திங்ஸ் நீங்க வந்து படத்தை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா how will you understand what is happening? நீங்க you definitely have an ulterior hidden agenda to make money out of. மேபி see I don't, எனக்கு அதை பத்தி ஃபேக்ட்ஸ் தெரியாது. ஏன்னா முதல்ல ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்புறம் வேற மாதிரி பேசுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ். நீங்க பணம் சம்பாரிங்க இதுல. அது நீங்க இப்போ யூடியூப்ல நீங்க பல வழி, நல்ல வழி இருக்கு. 10 வயசு குழந்தைங்க எல்லாம் அருமையா கண்டென்ட் பண்ணி இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க 10 வயசுல. நீங்க வயசு என்ன உங்களுக்கு? இப்ப 30ல இருந்து 60 இருக்கு. நீங்க வந்து இதுதான் மாடல் சொன்னா that shows you don't have depth in understanding art and understanding cinema, or you want to make easy money or lazy money. அது நீங்க நல்ல விஷயமா பண்ணாலே நீங்க அதை விட நல்லா பண்ணலாமே. நீங்க ஒரு படமே எடுக்கலாம், இல்ல யூடியூப்லயே நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணலாம். எத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப ஜாப் பண்ணிட்டு, என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படிதான் பண்ணிருக்காரு. இப்போ காதல் ஜங்ஷன் இப்போ லான்ச் பண்ணிருக்காரு. அவர் எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சினிமா பண்ற டீமோட தான் சேர்ந்து பண்றாரு. அதுல வருமா தெரியாது, வருமா நான் வராதான் தெரியாது. பட் ஆனா ஸ்டில் டேக்கன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சம்படி இஸ் வில்லிங் டு ப்ரொடியூஸ். ஸோ முதல்ல தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி தான் சொன்னீங்க. இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் தமிழ் ஆல் அட்ரஸே காணும். ஈவன் தோ இட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். பட் முன்னாடி இருந்த ஒரு டெலிகிராம்லயே படம் பார்த்துட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்த ஒரு பஸ் இல்லையே. முன்னாடி தான் தமிழ் ராக்கர்ஸ்னா இப்போ ஒரு மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அலற விடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இதே மாதிரி தான் அதுக்கும். அதனால தான் நெகட்டிவிட்டி பக்கம் போகாதீங்க. நெகட்டிவிட்டி அந்த நேரம் ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணும். இட் வில் நெவர் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளவுதான். புஷ்னு வந்த புஷ்வான மாதிரி ஆயிடும், அது ஃபிசில் அவுட் ஆயிடும். யூ மஸ்ட் ஆல்வேஸ் லுக் ஃபார். அது எனக்கு தெரியலங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு எவிடன்ஸ், நான் பேசிக்கலி கம் ஃப்ரம் an auditing பேக்ரவுண்ட். எவிடன்ஸ் இருக்கா?
ப்ரூவ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் தான் அடுத்த பேச்சு இருக்கணும். அதுக்கு இல்லாம பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் பாலிடிக்ஸ், பிஹைண்ட் த பாலிடிக்ஸ் எல்லாம் நாங்களும் பார்த்தவங்க தான். நானும் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கேன். தோஸ் திங்ஸ் தட் லெட் இட் ஹேப்பன். அதையே தாண்டி ஜெயிச்சிருக்குல்ல, 600 கோடி அடிச்சிருக்குல்ல. இப்ப இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவிட்டி வேற எந்த படத்துக்கு அதிகமா வந்ததா? ஒரு பெரிய ஆமா கங்குவா வந்து நான் ஐ saw the film. ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் அந்த மாடர்ன் கேரக்டர் வந்து உண்மையிலேயே அது கொஞ்சம் லெட் டவுன் தான் ஸ்கிரீன் பிளே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் ஆனா அதோட வாட் டு சே ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், பீரியாடிக்கல் போர்ஷன் வந்து அமேசிங்கா இருந்தது. பட் அது முதல்லயே அது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு மாதிரி இதாயிடுச்சு, டல் ஆயிடுச்சு. ஐயோ அதை ஏன் பார்க்கணும், இந்த காசுக்கு நான் வேற படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்து கிரியேட்டிவிட்டி கண்டென்ட்டுக்கு வந்து அந்த காசுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ். ஒரு 200 கொடுக்கணும், இல்ல ஒரு 500 ஐமேக்ஸ்ல கொடுக்கணும்னா கூட அவங்க டைம் எனர்ஜி, ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி தட். கேட்ட கேள்வி வேலிடான ஒரு கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மார்க்கெட்ல இந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல. நீங்க தெலுங்கு சினிமாவுக்கு போய் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட். நீங்க பீட் தெலுங்கானா ஒரு ஆந்திரா, அங்க இருக்கிற மாதிரி படத்தை கொண்டாடுற ஃபேன்ஸ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தே ஆர் வெரி வெரி லாயல் அண்ட் ராயல் டு தி இண்டஸ்ட்ரி. மலையாளம் சினிமா இது மட்டும் இல்ல, ஐ திங்க் அஜித் சார் விஷயத்திலயும் அவர் அந்த மாதிரி தான் பேசினாரு. சரி ஓகே, அவர் பிலோ த பெல்ட் அப்படியே, அவர் நேச்சரே அப்படித்தானா, இல்ல அவர் அந்த இந்த இந்த யூடியூப் பர்சனாலிட்டிக்காக அவர் ஒரு மாதிரி ஒரு பர்சனாவை கொண்டு ஓகே இப்படி பண்ணா செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னன்னு நமக்கு தெரியாது. சரி ஓகே, அவரு ஒருத்தர் பண்ணாலும் there has to be a limit. யூடியூப்ல இப்படி பண்றீங்க வைக்கிறீங்க, நீங்க ஒரு படத்தை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு ரிவ்யூ, பீ இட் நெகட்டிவ் ரிவ்யூ ஆல்சோ. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதுக்கும், உங்க ரிவ்யூ சொல்றதுக்கும், உங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கும் யூ ஹேவ் எவ்ரி ரைட். பட் there has to be a way where truth prevails, fair and sincere view has to be there. நீங்க then how will you regulate? Law and order எதுக்கு இருக்கு? law எதுக்கு இருக்கு? Is there any law, first of all, is there any law protecting such aspects? இது எந்த லால இருக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000ல இருக்கா, இல்ல அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கா, இல்ல பிராட்காஸ்டிங் ரைட் இதுல இருக்கா, இல்ல then bring in an act together that it's a bigger agenda. ஸோ எல்லா அனைத்து கட்சி ஆளுங்க எல்லாருமே அதை கலந்து ஆலோசிக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வாங்கணும். ஏன் நீங்க வாட் இஸ் யுவர் இன்வால்வ்மெண்ட்? சரி ஓகே, நீங்க காசு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது திஸ் இஸ் நாட் த வே. நாட் என்டையர்லி. நீங்க சொல்லுங்க ஒரு படம் உண்மையிலேயே நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல பாசிட்டிவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் ஆனாலும் சரி பிரதர், இப்போ நீங்க அதை சொல்றீங்க வைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்க ஆடியன்ஸை கரெக்டா பேசுறீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த டேட்டா உங்களுக்கு இப்போ இன்னைக்கே பாத்தீங்க, இப்போ நீங்க 500 பேர்கிட்டயும் நீங்க எல்லார்கிட்டயும் ரிவ்யூ ஃபீட்பேக் எடுத்துறீங்கன்னு வைங்கன்னு, உங்களுக்கு மெஜாரிட்டி உங்களுக்கு அதுலயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். 70-80% பாசிட்டிவ், ஏன்னா அதுதான் ட்ரூத். உங்களுக்கு அந்த 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 இது இல்ல, டேட்டா இல்ல உங்களுக்கு. இட் ஹாஸ் அ டாமினோ எஃபெக்ட். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆன உடனே, இல்ல ஃபர்ஸ்ட் 1 or 2 ஷோ, சம்டைம்ஸ் சம்படி ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், அவர் வந்து படமே முடியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, உள்ள தியேட்டர்ல இருந்து ட்வீட் போட்டு வீடியோ போடுறது, படம் சரியில்லை, நல்லா இல்ல வைக்கல அப்படின்ட்டு. அது நீங்க ஹவு கேன் யூ ஜட்ஜ்? உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, சரி ஓகே, உங்க பாயிண்ட் அப்போ நீங்க சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் கிளாஸ் அது போடணும். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இட் இஸ் நாட் எ ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ரிவ்யூக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ரிவ்யூனா என்ன, எல்லா ஆஸ்பெக்டும் பார்க்கணும். அட்லீஸ்ட் 4 மெயின், கதை, திரைக்கதை, ப்ரொடக்ஷன், ஆக்ஷன், ஆக்டிங், இது 4 மெயின் டிபார்ட்மெண்ட். மியூசிக் டைரக்ஷன் 5வது. இது எல்லாமே கோடியில பொருள். நீங்க ப்ரொடியூசர் வயிற்றுல அடிச்சீங்கன்னா, நீங்க சில்லற நீங்க 1000 லட்சமோ பாக்குறது, அங்க கோடிக்கணக்கு நஷ்டம் ஆகுது. அதெல்லாம் யார் கணக்குல போய் சேர்ப்பீங்க? அதெல்லாம் நீங்க பணம் பார்க்கணும், சரி ஓகேங்க, அதை நியாயமா பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு படமே இல்லை. இப்போ ப்ளூ சட்டை மாறன் சாரே எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து இந்த படம் வந்தது, ஆன்டி இண்டியன் படம் வந்தது. இப்ப நீங்க அதை இப்ப நான் கலாய்க்கிறேன், ஆன்டி மண்டைன்னு ஒரு படம் இருக்குன்னு. இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, தாரத பக்கம் தலை ஓட்ட ஒரு தருதல விடுதலைக்காக போராடிச்சா அப்படின்னு நான் கலாய்ச்சேன்னா, அப்படி ஒரு படமே வரல. சோ இது வந்து கண்டென்ட் வைரல் ஆகும், புரியுதுங்களா? அது எனக்கு இப்ப காசு வரும், இது பண்ணும், அது வந்து ஓகே, அது வந்து ஃபன் எலிமெண்ட்ல சேர்ந்துருங்க. இப்போ ஒரு படத்தை வந்து ஃபன் இஸ் டிஃபரெண்ட். இது வாட் டு சே, பிசினஸ் வேற, இது வேறங்க, ப்ராஃபிட்ஸ் வேற, விளையாட்டு வேற, வியாபாரம் வேற. தமிழ்ல கரெக்டா வருது, விளையாட்டு வேற, வியாபாரம் வேற. அடுத்தவங்க இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து எவ்வளவு வட்டியில, கந்து வட்டியில படம் பிரைவேட் ஃபைனான்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. பேங்கிங் ஃபைனான்ஸ்க்கு 10%, 12%. இப்போ ஆன்லைன்ல லோன்ஸ் எல்லாம், நான் அதுல பாதிக்கப்பட்டவன் தான். 30%, 40% போயிடுச்சு. கந்து வட்டி எல்லாம், கந்து வட்டி, பீட்டர் வட்டி எல்லாம் பல வட்டி போகும், டைம்ஸ்ல போகும், 5 வட்டி 10 வட்டின்னு போகும், டிலே ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆகும், இல்ல வாட் கால் கரோனா, அந்த மாதிரி சோ மெனி இஷ்யூஸ் ஹேப்பன்.
எர்த்குவேக் வரும், ஃப்ளட் வரும். இது இந்த படத்துக்கே கூட ஐ திங்க் வைசாக்ல ஏதோ ஒரு ஷெட்யூல் கேன்சல் ஆச்சு. அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? அப்போ அதெல்லாம் டிலே ஆகுது. அப்போ ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ்? Where will the producer go and ask all this and how will he recover the money? இப்போ ஸ்டார் வேல்யூ இருந்தாலும் தப்பிச்சுது, ஸ்டார் வேல்யூ இல்லைன்னா அப்போ கதை நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்போ நீங்க மெனிப்புலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆச்சுன்னா அப்போ நான் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் உங்களுக்கு இஷ்டமா? அப்போ தப்பு இல்ல அது. இது நான் இது எல்லாமே என்னோட பர்சனல் ரிஸ்க்ல, என் பர்சனல் ஒப்பீனியன்ல நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் வெளிப்படையா பதில் சொல்லிட்டேன். இதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் எல்லார் மேலயும் இருக்க சினிமா மேல இருக்கிற அக்கறையாலையும் ஒரு பார்வையாளனால தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால வாட் எவர் இட் இஸ், ஐ எம் வில்லிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். பட் நான் வாட் எவர் ஐ செட் அண்ட் வாட் எவர் ஐ ஃபெல்ட் to my opinion and to my conscience, I think what I said is right. I leave it to audience judgments and comments. Anyways, இவன் யாரு சைக்கோ சொல்ல வந்துட்டேன், அது வரைக்கும் நான் ஃபர்ஸ்டா கமெண்ட் பார்த்துட்டேன். ஸோ அதனால எனக்கு இட் வில் நாட் அஃபெக்ட் மீ மச் டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். பட் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் சினிமாலையும் இருக்கேன், அரசியல்லையும் இருக்கேன், நான் படித்தவன், தொழில் கொஞ்சம் தெரிஞ்சவன், எனக்கு லாபம் நட்ட கணக்கு நல்லாவே பார்க்க தெரியும். ஏன்னா நான் ஆடிட்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.